பில்கிஸை என் வீட்டுக்கு அனுப்பினாயா? இல்லை, ஆனால் இப்போதெல்லாம் அவள் என் மகளின் முன்மொழிவுகளை தேடுகிறாள். இது உங்கள் மகளின் காதணியா? என்ன நடந்தது? ஏன் மானம் சாதித்தாய்? சொல்லுங்க. இது உங்கள் மகளின் காதணியா? ஆனால் உங்களிடம் எப்படி இருக்கிறது? வெளிப்படையாக முதன்முறையாக இங்கு வந்துள்ளேன். அப்படியென்றால் நான் எப்படி எடுத்திருக்க முடியும்? எனவே உங்கள் மகள் என் வீட்டிற்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் திரன் எப்படி உன் வீட்டுக்கு போக முடியும்? நான் நாள் முழுவதும் வீட்டில் இருக்கிறேன். கிரண் என் வீட்டிற்கு வந்திருந்தால் அவள் என்னை சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் எனது மகனின் காரில் இருந்து இந்த காதணியை கண்டேன். மற்றும் கார்கள் வெளியே செல்கின்றன. மேலும் அப்படி மனம் திறந்து பேசும் பெண்ணை என்னால் மருமகளாக்க முடியாது. என்ன சொல்கிறாய் சகோதரி? முதலில் நான் உங்கள் சகோதரி அல்ல. இரண்டாவதாக நான் உங்களுடன் எந்த உறவையும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். என் மகனுக்கு என் சகோதரியின் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். உங்கள் மகளை நிறுத்துங்கள். இப்படி ஒன்னும் இல்லை ரஷிதாமே. நீங்கள் நினைக்கும் விதம் ஹிபவாத் மற்றும் கிரண் அவர். போதும். நான் வேறு எதையும் கேட்க விரும்பவில்லை. என் மகனின் காரில் இருந்து உங்கள் மகளின் காதணியை கண்டேன். எனக்கு இந்த அறிமுகமே போதும். மேலும் உங்கள் மகள் பக்தியுள்ளவர் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. என்னை நான் அவளை அக்கம் பக்கத்தினர் அனைவர் முன்னிலையிலும் அவமானப்படுத்துவேன். கிரண் அழைப்பை எடுத்தான். ஓ அம்மா, நீ எங்கே போனாய்? நான் ஏதோ வேலைக்கு போயிருந்தேன் மகனே. என்ன வேலைக்காக? இப்போது என்னை விசாரிப்பீர்களா? இல்லை, நீங்கள் இன்று எங்காவது செல்ல வேண்டும். உனக்கு நினைவிருக்கிறதா? நான் எங்கே போக வேண்டும்? அக்கம் பக்கத்தில் அம்மா. வேறு எங்கே? உண்மையில் நான் அக்கம் பக்கத்தில் செல்ல வேண்டியிருந்தது என்பது உங்களுக்கும் தெரியும். இன்று நீங்கள் மேக்ஸ்மேக்கர் பில்கிஸை சந்தித்ததை எல்லாம் நான் அறிவேன். நீ கிரண் வீட்டுக்கு போக வேண்டும். நீ செல்வாயா? அப்படியானால் இதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகாது. எப்போதும். ஏன் அம்மா, அவளுக்கு என்ன கெட்டது? அவளிடம் கெட்டது எதுவும் இல்லை என்றால் அவளிடம் எதுவும் இல்லை. ஒன்று நல்லது. கொஞ்சம் படிப்பதால் ஒருவன் தகுதி பெறுவதில்லை. அப்படிப்பட்ட சைவப் பெண் என் மருமகளாக இருக்க முடியாது. அவள் சைவ உணவு உண்பவள் அல்ல. அவள் ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவள். எனக்கு அவளை தெரியும். என் அன்பே, நீ அப்பாவி. உனக்கு தெரியாது. நான் உலகத்தை பார்த்திருக்கிறேன். சம்பாதிக்க ஆண் இல்லாத இடத்தில் அந்த பெண் எப்படி சம்பாதித்து செலவு செய்கிறாள்? அம்மா, என்ன சொல்கிறாய்? நான் கூறினேன், நான் இருக்கும் வரை அவள் இந்த வீட்டிற்கு மருமகளாக இருக்க முடியாது. வாழும். நீ கேட்டாயா? அட கடவுளே, தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள் அம்மா. அது முக்கியமில்லை அம்மா. ஒருவர் குறைந்தபட்சம் சிறிதளவு ஆடை அணிய வேண்டும். உங்கள் மூத்த அம்மா உணர்கிறார். ஒரு அழகான முகம் பக்தி குணத்திற்கு வடு போன்றது. ஆனால் நீங்கள் இப்போதைக்கு வீட்டில் இருக்கிறீர்கள். உங்கள் அறையில் உன்னை பார்க்க இங்கே யார் இருக்கிறார்கள்? எப்போதோ முன்பு நான் விரும்பினேன். அந்த யாரோ என்னை பார்த்து பாராட்டுங்கள். ஆனால் இப்போது கண்ணாடியில் கூட என் முகத்தை பார்க்க விரும்பவில்லை. தில் நவாஸ், நான் உன்னிடம் ஒன்றை கேட்கலாமா? ஆம் அம்மா, கேளுங்கள். தில் நவாஸ், உனக்கு வேண்டாமா ஒரு அழகான இளவரசன் வருகிறார் என்று? உன்னை திருமணம் செய்து கொள். ஆமாம், என்னிடம் இருக்கிறது. இது நம் உலகில் நடக்காது. ஏன்? உங்கள் உலகில் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டாமா? நீங்கள் சொல்வது திருமணம் என்பது ஒருவருக்கொருவர் வாழ்வது போன்றது. சமரசம். சில குறிப்பிட்ட நேரத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு. மேலும் இந்த முடிவை எடுப்பவர்கள் நாங்கள் அல்ல. தில் நவாஸ், நீங்கள் சொல்வதை என்னால் மறுக்க முடியாது. விடுங்க அம்மா. இந்த விஷயங்களை உங்களால்
புரிந்து கொள்ள முடியாது. தில் நவாஸ், சொல்லுங்கள், நீங்கள் எப்போதாவது யாரையாவது காதலித்திருக்கிறீர்களா? காதலா? காதல் என்றால் என்ன அம்மா? நீங்கள் எங்கள் உலகத்தை பற்றி கேட்கிறீர்கள், ஆனால் அது உங்கள் உலகில் இல்லை. தில் நவாஸ் என்ற உங்கள் பெயரில் மட்டுமே இதயம் இருக்கிறது, உங்களுக்குள் இல்லை. அதை விடு, உங்களுக்கு புரியாது. कैसी दास्तां है ये, कैसी ये पहेली है, कोई जाने ना. அம்மா, மகள் ஏன் அறையில் சாப்பிடக்கூடாது என்று நினைத்தேன். எனக்கு பசி இல்லை. உனக்கு ஏன் பசி இல்லை? நீங்கள் காலை உணவை மட்டுமே செய்துள்ளீர்கள். நீங்கள் சாப்பிட வேண்டும். என் உடல்நிலை சரியில்லை. என்னை தூங்க விடுங்கள். அம்மா, என் மீது உனக்கு என்ன கோபம்? எல்லாவற்றையும் உண்மையாகச் சொன்னேன். நானும் மன்னிப்பு கேட்டுள்ளேன். நானும் ஃபவாத் ஒருமுறை உணவகத்திற்கு சென்றிருந்தோம் என்று சொன்னேன். அன்று காது விழுந்திருக்க வேண்டும் அம்மா. ஆ, உனக்கு தெரியுமா? ஆனால் நான் ஒரு மகளுக்கு தாயான சாபத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த பெண் இன்று உன்னை வகாபுங் என்று அழைத்தாள். அவள் என் வளர்ப்பை கேள்வி கேட்டாள். யாரோ என்னிடமிருந்து என் உயிரை காப்பாற்றியது போல் உணர்ந்தேன். உனக்கு அம்மா தெரியும். அவள் என்ன சொன்னாலும் தவறுதான். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நான் வெட்கப்படுகிறேன் அன்பே. என்னை மன்னித்துவிடு. என் போட்ட பிறகும் உன் மகிழ்ச்சியை என்னால் கொடுக்க முடியவில்லை. அதில் அனைத்து முயற்சிகளும் உன்னுடன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன் காதலுக்கு ஆதாரம் கொடுத்தாய். இப்போது என் முறை. அம்மா, நான் ஒரு வீட்டில் திருமணம் செய்து கொள்ள முடியாது. எங்க அம்மாவிடம் யாரோ இப்படி பேசுகிறார்கள். ஏனென்றால் என் அம்மா ஒரு சிறந்த பெண்மணி. இந்த உலகில் யாராலும் உன்னிடம் இப்படி பேச முடியாது. மேலும் நான் என் அம்மாவின் தைரியமான மகள். மிகவும் திடமான. இந்த சிறிய விஷயங்கள் என்னை பாதிக்காது அம்மா. பில்கிஸ் அத்தையிடம் சொல்லலாம். எனக்காக ஒரு நல்ல ப்ரொபோசல் கொண்டு வரச் சொல்லுங்கள். நீங்கள் என்னை எங்கே திருமணம் செய்து கொள்வீர்கள்? அங்கே தான் திருமணம் செய்து கொள்வேன். ஏனென்றால் எனக்குத் தெரியும், என் அம்மாவைத் தவிர வேறு யாராலும் எனக்கு நல்ல முடிவை எடுக்க முடியாது. யாரும் இல்லை. ஓ கிரண், தயவு செய்து அழைப்பை எடுக்கவும். அம்மா சொன்னது எனக்கு எப்படி தெரியும்? அவள் அழைப்பை எடுக்கும் வரை எனக்கு எப்படி தெரியும்? கிரண், தொலைபேசி அழைப்பினை எடு. இந்த பெண் என் மகனின் மனதை கவர்ந்தாள். நான் நிச்சயம் ஏதாவது செய்வேன். அப்போது அவள் புரிந்து கொள்வாள்.
அந்த விபத்தில் அந்த முதியவரின் கால் உடைந்தது. ஷகீலா அம்மா மிகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கிறார். அவள் நாளை உனக்காக பணம் கொண்டு வருவாள். மற்றும் உங்கள் வீட்டை பற்றி என்ன? ரசியா வீட்டை விற்பதாக ஜஹான் ஆரா சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆமாம் அம்மா, ரசியா மாம் தன் வீட்டை பைசாவில் விற்றாள். சிலர் வீட்டை பார்க்க வந்தனர். ஆனால் அவர்களால் அங்கு நீண்ட காலம் வாழ முடியாது. அவர்களை ஒரேயடியாக வீட்டை விட்டு வெளியேற வைக்காதீர்கள். முதலில் மக்களை மதிப்பிடுங்கள். ஒருவேளை அவை நமக்கு நன்மை பயக்கும். ரசியா மாம் ஒரு பைசா கூட செலவு செய்யவில்லை. நீங்கள் சொன்னால் அந்த நபர்களை பற்றி தெரிந்து கொள்ள நான் உங்களுக்கு உதவ முடியும். நான் அவசரப்படவில்லை. அவர்கள் வரட்டும். இப்போது நீ போ. இது என் பாராயணத்திற்கான நேரம். வா மகனே, உணவு உண்டு. அப்பா எங்கே? அவர் வீட்டில் இருந்தால் சாப்பிட்டிருப்பார். அவர் ஒரு புதிய வீட்டை வாங்கி அதை சுத்தம் செய்து வருகிறார். எழுந்து வா, நான் மேசையை வைக்கப் போகிறேன். நீங்கள் சாப்பிடலாம், எனக்கு பசி இல்லை. என்ன நடந்தது? நீங்கள் நன்றாக உணர்கிறீர்களா மகனே? நீ கிரண் வீட்டில் என்ன பேசினாய் என்று சொல்லவில்லை. இல்லை, நான் உன்னை அங்கே திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். அவர்களின் தவறு என்ன? எனக்கு அந்த பொண்ணு பிடிக்காது. இதுதான் அங்க தப்பு. அவ்வளவுதான். இந்த காரணம் என்ன? மேலும் இது தவறில்லை. அவளுடைய அம்மா அவளை கற்பித்து வளர்த்தார். அத்தகைய நபர்களை ஒருவர் மதிக்கிறார். அவர்களை மதிக்கவும். இந்த கதையை கிரண் உன்னிடம் சொல்லி இருக்க வேண்டும். இந்த தாய் மகள் என்ன செய்கிறாள் தெரியுமா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இதன் பொருள் நீங்கள் யாரை பற்றியும் எதையும் கூறலாம். சரி, இந்த பெண் இந்த வீட்டிற்குள் நுழையவில்லை. நீங்கள் உங்கள் அம்மாவிடம் பதில் சொல்கிறீர்கள். அவள் இந்த வீட்டிற்கு வரும் நாள் நீங்கள் என்னை வெளியே தூக்கி எறிவீர்கள். வீடு. அம்மா, நான் ஏன் இதை செய்ய வேண்டும்? நான் எதற்காக? இதை என்னிடம் சொல்லுங்கள். நான் கேட்காத தருணம் என் வாழ்வில் வந்திருக்கிறதா? உனக்கு. நீங்கள் சொன்னதை நான் செய்யவில்லை. அம்மா, நான் கையை பிடித்துக் கொண்டு நடக்க கற்றுக்கொண்டேன். நான் எப்படி உன் கையை விட்டுவிட முடியும்? நீங்கள் இதை என்னிடம் சொல்லுங்கள். என் அன்பே, என் உயிர் நாடி, அப்போது நான் சொல்வதை கேளுங்கள். எனக்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்து கொள். மரியா உங்களுக்கு நல்ல மனைவியாக இருப்பார். அம்மா, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் அவளை காதலிக்கிறேன். அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. தயவு செய்து. உனக்காக நான் கண்ட கனவுகளும் அவை ஒன்றுமில்லையா? எனக்கு விருப்பம் இல்லையா? பார் மகனே, பெற்றோர் சொல்வதை கேட்காதவர் அவர் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை. சரி. இதன் பொருள் உங்கள் மகனின் கனவுகளை விட உங்கள் கனவுகள் முக்கியம். மகிழ்ச்சி. நல்ல. உன் இஷ்டம் போல். நீங்களும் அப்படித்தான். நான் சொல்வதை ஒப்புக்கொள்கிறீர்களா? நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்கிறாயா? ஆம், நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் கிரணை திருமணம் செய்யவில்லை. கிரணின் அத்தியாயம் இப்போது மூடப்பட்டுள்ளது. ஆனால் நான் யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். உண்மையில் நான் இப்போது திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். இது என்ன? நீ எனக்கு ஒரே பிள்ளை. உங்கள் தந்தையின் பந்தயத்தை முடிக்க வேண்டுமா? உங்கள் இனம் முடிவடையும் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று இல்லை. ஏன் இப்படி பேசுகிறாய் மகனே? கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுளை தரட்டும். நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறீர்கள். உங்க அப்பா வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் புத்துணர்ச்சி அடைகிறீர்கள். நான் மேசையை வைப்பேன். நான் போய் அவரை பார்க்கிறேன். அது என்ன கிரண்? ஒன்றுமில்லை அம்மா. அவர் உங்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறாரா? ஒன்றுமில்லை. என்னிடம் சில பழைய செய்திகள் இருந்தன. நான் அவற்றை நீக்குகிறேன். அவங்க அம்மா வந்து இவ்வளவு சொன்னது ஆச்சரியம் இல்லையா?
விஷயங்கள் மற்றும் அவர் மன்னிக்கவும் கூட சொல்லவில்லை. திரும்ப திரும்ப அழைக்கிறான். நான் பேசாமல் இருக்கிறேன். பேசுங்கள், அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். என்ன பயன் அம்மா? அந்த வீட்டிற்கு ஒருவர் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அதை பற்றி ஏன் கேட்க வேண்டும்? அன்பே, கிரண், அவன் அம்மாவை சம்மதிக்க வைத்தார். பிறகு அம்மா, உனக்கு என்ன ஆயிற்று? நீங்கள் ஏன் இந்த விஷயங்களை பற்றி சிந்திக்கிறீர்கள்? பார், அது அவனா? ஐயா, உங்கள் வீட்டில் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் நான் வருந்துகிறேன். வேறென்ன சொல்ல வேண்டும் உனக்கு? அவன் என்ன சொல்கிறான்? அவர் எதுவும் எழுதவில்லை. நீ போய் தூங்கு. இந்த தலைப்பை இங்கே முடித்தால் நன்றாக இருக்கும். கிரண், என்னுடன் இரு. என் நிலை பற்றி எல்லாம் உனக்கு தெரியும். அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன். நான் உறுதியளிக்கிறேன். என்றாவது ஒரு நாள் சம்மதிப்பாள். நீ என்னை மட்டும் நம்பு. இன்று வீடு எனக்கு மாற்றப்படும். இன்ஷா அல்லாஹ். 80 லட்சத்தை மாற்ற வேண்டும். அந்தப் பெண் வெளியூர் செல்கிறாள். அப்போது உங்கள் கணக்கு பூஜ்ஜியமாகிவிடும். அதை பிறகு பார்ப்போம். நிஜ்மா இங்கே இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக. இது என்ன? பிரசாதமாக உணவு செய்தேன். நான் அதை விநியோகித்து வருகிறேன். அஃப்ஷாவின் வீட்டிலும் கொடுத்துள்ளேன். உண்மையில் நீயும் அவளை பார்க்கவா? வா வா, உள்ளே வா. உள்ளே வா, பேசுவோம். உணவு எப்போது வரும்? நேரம் என்ன? சாப்பாடு வரும். அது வரும். நீங்கள் என் நேரத்தை பற்றி கேட்கிறீர்கள். சொல்லுங்க, மணி என்ன? ஒன்றுமில்லை. இதோ பார். ஃபவாத், நான் சுமார் 11 மணி என்று சொன்னேன். அதனால் தான். இதையோ சாப்பிட வேண்டுமா? எதுவும். இந்த நேரம் நிற்க வேண்டாமா? இல்லை. ஏன்? சரி, நேரம் நின்றால் பின்னர் திருமணத்திற்கு இன்னும் காத்திருக்க வேண்டும். நன்று. அற்புதமான லாஜிக் உங்களிடம் உள்ளது. மற்றும் சரியான நேரத்தில். உங்கள் அழகான மற்றும் முட்டாள்தனமான சைகைகளுக்கு நான் விழுந்துவிட்டேன். நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. ஒரு நிமிடம் கூட. சரி, போதும். நீங்கள் முட்டாள்தனமாக பேச வேண்டியதில்லை, புரிந்ததா? இந்த மாதிரியான டயலாக்குகள் எனக்கு பிடிக்கவில்லை. சரி, இதையெல்லாம் என் இதயத்திலிருந்து சொல்கிறேன். நீங்கள் என் மனநிலையை அழித்துவிட்டீர்கள். ஃபவாத், எனக்கு பயமாக இருக்கிறது. ஏன்? நீ என்னை விட்டு போகவே மாட்டாயா? ஒருபோதும் இல்லை. என்ன சொல்கிறாய்? கிரண் மிகவும் பக்தியுள்ள பெண். அத்தகைய பக்தியுள்ள பெண்கள் இரவில் ஆண்களுடன் வெளியில் செல்வதில்லை.
இது அவள் என் மகனுடன் சென்றாள். அதனால் அதை பற்றி தெரிந்து கொண்டேன். ஆனால் நீங்கள் அவளுக்கு காதலியை கொடுத்தபோது பிறகு அக்ஷா என்ன சொன்னார்? அவள் என்ன சொல்ல முடியும்? குளிர்ந்த தண்ணீர் வாளியை தெரித்தது போல் வெட்கப்பட்டாள். அவள் முகம். அவள் கூட எதிர்பார்க்கவில்லை தன் மகளின் செயல் பிடிபடும் என்று. ஆனால் அவளை அழைத்துச் சென்றது உங்கள் மகன். அது அவளுடைய தவறு. நான் சொல்வதை கேள் ஜ்மா. நாங்கள் குறைவாக சந்தித்தாலும் ஆனால் நாங்கள் இந்த வீட்டில்தான் இத்தனை நாளாக வாழ்ந்து வருகிறோம். இப்பவாத் இங்கு பிறந்தார். நீங்கள் பிறகு வந்தீர்கள். நீங்கள் இங்கு வந்து 20 வருடங்கள் தான் ஆகிறது. மற்றும் பாருங்கள், என் மகன் உன் எதிரில் விளையாடினான். அவரை உங்களுக்கு நன்றாக தெரியும். இவர்கள் இங்கு வந்து சுமார் 1.5 வருடங்கள் ஆகிறது. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னும் இப்பவாத் ஒரு பையன். மேலும் பெரும்பாலும் சிறுவர்கள் பெண்களை வீட்டிற்கு வெளியே சந்திக்கும்படி கட்டாயப்படுத்துகிறார்கள். பார் ஜ்மா, இருட்டிய பிறகு வெளியே செல்ல வேண்டாம். ஆனால் நமது சுவர்கள் அவற்றுடன் இணைந்துள்ளன. அதனால் அவர்கள் வீட்டிற்கு இரவில் பல கார்கள் வருவதை நான் அறிவேன். உண்மையில். எனவே நான் இப்போது சத்திய பிரமாணம் செய்ய வேண்டுமா? அப்போது நம்புவீர்களா? அம்மா. ஆம் அன்பே, நீங்கள் கிடைத்தது. மாலையில் எழுந்திருப்பேன் என்று சொன்னாய். உனக்கு நைட் டியூட்டி இருக்கு. சரி, நான் உனக்காக காலை உணவை உருவாக்குகிறேன். நீங்கள் யாரை பற்றி பேசினீர்கள்? அம்மா, உங்கள் மகன் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். பெண் தேர்வு. ஆனால் இது போன்ற அவமரியாதையை பேச உங்களுக்கு உரிமை இல்லை. யாரோ ஒருவரின் மகள். ஆம், எனக்கு என் அனுபவம் உண்டு. நான் தவறாக எதுவும் சொல்லவில்லை. அவர்கள் உங்களை குருடாக்கி விட்டார்கள். ஆனால் நான் உன் தாய். நான் குருடன் இல்லை. கிரணும் அவள் தாயும் பத்தியுள்ள பெண்கள். மற்றும் அத்தை, நீங்கள் என் அம்மாவின் பேச்சுகளில் கவனம் செலுத்துவதை நிறுத்துங்கள். சரி சகோதரி, என்னை போக அனுமதியுங்கள். நான் கிளம்புகிறேன். தயவு செய்து. குதாஃபீஸ், வருகை தரவும். விருந்தாளிகளுக்கு முன்னால் அம்மாவிடம் இப்படி பேசுவீர்களா? அந்த பெண்கள் உங்களை கற்றுக்கொள்ள வைக்கிறார்களா? அம்மா. கடவுளின் பொருட்டு உன் மூளையை உபயோகி. அவர்கள் எனக்கு எதிராக உங்களை தூண்டுகிறார்கள் மற்றும் உன்னை என்னிடமிருந்து விலக்குகிறது. ஏன் உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை? ஆம் எஜாஸ். ஆம், நான் பணத்தை எடுத்தேன். நான் உனக்காக காத்துக் கொண்டு இருந்தேன். நீங்கள் வரும்போது நாங்கள் செல்வோம். சரி, நீங்கள் இருக்கிறீர்கள். சரி, நான் வருகிறேன். ஆம், நான் விரைவில் வருகிறேன். சரி 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 சரி. இவர்களது வீட்டிற்கு இரவில் ஏராளமான வாகனங்கள் வந்து செல்கின்றன. அப்பவாத், அப்பவாத். அப்பவாத், அப்பவாத். என்ன ஆயிற்று அன்பே? நீங்கள் எதையாவது மறந்துவிட்டீர்களா? நீ எங்கு சென்றிருந்தாய்? உங்கள் புத்தகங்கள் அனைத்தையும் இங்கே விட்டுவிட்டீர்கள். வா. சரி. நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் ஏன் என் அழைப்பை எடுக்கவில்லை? அம்மா என்ன சொன்னாங்க? தயவு செய்து சொல்லுங்கள். நீங்கள் இப்போதே கிளம்ப வேண்டும். முதலில் எனக்கு பதில் சொல்லுங்கள்.
அம்மா இங்கே வந்தவுடன் என்ன சொன்னாள்? அவள் இந்த முன்மொழிவை வெளிப்படையாக மறுத்துவிட்டாள். இது மட்டுமா அல்லது வேறு ஏதாவது? உங்களுக்கு இது போதும். இது மட்டுமா அல்லது வேறு ஏதாவது? தயவு செய்து தெளிவாக சொல்லுங்கள், தயவு செய்து. அவள் வந்துவிட்டாள். தேநீர் அருந்தினாள். மற்றும் முன்மொழிவை மறுத்தார். உனக்காக அக்காவின் மகளை செலக்ட் செய்துள்ளேன் என்றாள். நீ பொய் சொல்கிறாய். என் அம்மாவை எனக்கு நன்றாகத் தெரியும். அவள் ஏதோ தப்பாக சொல்லியிருக்க வேண்டும். நான் மன்னிப்பு கேட்கலாம் என்று உன்னை அழைத்தேன். ஆம், பிறகு ஏன் என்னை அழைக்கிறீர்கள்? உங்கள் அம்மா என்னை மறுத்த பிறகு ஏன் என்னை அழைக்கிறீர்கள்? ஏன் என்னிடம் இப்படி பேசுகிறாய்? நான் இப்படி பேசுகிறேன். நீங்கள் என்னுடன் நடத்திய பேச்சுக்கள் பற்றி என்ன? என்ன இருந்தாலும் நீ என்னுடன் இருப்பாய் என்று சொன்னாய். அந்த கிரண், நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். என்னை பார். கிரண், இது உலகம் இப்படித்தான் இயங்குகிறது. உலகம் இரண்டையும் பார்க்க முடியாது. ஒருவரையொருவர் நேசிக்கும் மக்கள் ஒன்றாக. அதனால் உன் அம்மாவை சந்தோஷமாக வாழ விடலாம். நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? உங்களை பற்றி. மற்றும் உங்கள் அம்மா. அவளை சம்மதிக்க வைப்பேன். நான் அதை செய்வேன். என்னை நம்பு. தயவு செய்து கிரண், தயவு செய்து. இது என்ன? அம்மா. அத்தை. கிரண், இங்கே தவறில்லை. அவள் தவறில்லை, நான். அம்மா என்ன சொன்னாலும் நான் மட்டும்தான். உண்மையில் நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். நீங்கள் ஏன் கூரையில் இருந்து வர வேண்டும்? எங்கள் வீட்டில் கதவுகள் உள்ளன. அம்மா, மகளே, என் மகனை ஏன் தனியாக விடக்கூடாது? என் மகனுக்கு இங்கு திருமணம் செய்து வைக்க விரும்பவில்லை. அக்கம் பக்கத்தில் எங்களை அவமதித்து விட்டீர்கள். நான் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை. உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இப்படி ஒரு சிறிய விஷயத்திற்காக ஒருவர் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை. இது உங்கள் தவறு என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். என் தவறு என்ன? நான் சொல்வதை கேட்டால் நீங்கள் அவர்களை அகற்ற வேண்டும். நான் சொல்வதை நீங்கள் சதி செய்யாமல் இருந்திருந்தால் நான் கேட்டிருப்பேன். கிரண், அவதூறு. அம்மா, இது எவ்வளவு கொடுமை. அவர்கள் முன்னிலையில் நீங்கள் என்னை அவமானப்படுத்தினீர்கள். நீ ஏன் அவமானப்படுகிறாய்? அவர்களுடன் நாம் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. சரி, பிறகு அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்பீர்களா? நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? நான் எதுவும் சொல்லாத போது. நான் யோசிக்கிறேன். கிரண் எவ்வளவு நல்ல பெண். நீங்கள் எவ்வளவு இடையூறு செய்தீர்கள் என்று அவள் என்னிடம் ஒருமுறை கூட சொல்லவில்லை. அவர்களின் வீடு. நான் உங்களிடம் மீண்டும் மீண்டும் சொன்னேன். நான் அவரிடம் எதுவும் சொல்லவில்லை. சரி, நீங்கள் எதுவும் சொல்லவில்லை. நீங்கள் அக்கம்பாக்கத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் அனைத்தும் அவர்களின் வீடு மற்றும் எல்லா இடங்களிலும். அது போதாது, அப்படியா? நான் சொல்வதை நீங்கள் செய்யவில்லை என்றால் கேளுங்கள், நான் உங்கள் மீது அறிவேன். முகம் வேறென்ன செய்ய முடியும் அம்மா? இழிவானது. இந்த நாளுக்காக நான் உன்னை வளர்த்தேன். நீங்கள் நோய்வாய்ப்பட்ட போது இரவு முழுவதும் விழித்திருந்தேன். நான் காலை 6 மணிக்கு எழுந்து உங்களை இறக்கி விடுவேன். பள்ளி. நீங்கள் இப்போது உங்கள் அம்மாவுக்கு இந்த உதவியை திருப்பித் தருகிறீர்கள். அதனால் என்ன? நான் உனக்கு உதவி செய்தேன். நான் கிரணை திருமணம் செய்யவில்லை. இப்போது மகிழ்ச்சியா? மேலும் ஒரு விஷயம். நான் இப்போது உன்னுடன் வாழ மாட்டேன். எனவே நீங்கள் உணர வேண்டும், அவர் நேசிக்கும் மற்றும் அக்கறை கொண்ட நபர் தன்னுடன் இல்லை என்று. பிறகு என்ன நடக்கும்? கிரண் மிகவும் அழகான பெண். உங்கள் பிரச்சனை என்ன? ஓ, என் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் உங்கள் தாயை விட்டு வெளியேறுவீர்கள். அப்பவாத், நான் சொல்வதை கேள். அப்பவாத், அவள் என் மகனை என்னிடமிருந்து பிரித்தாள். அந்த தாய் மகள் மந்திரவாதி என்று நான் சொன்னேன். என் மகனை என்னிடமிருந்து பறித்துச் சென்றார்கள். இப்பவாத், நான் சொல்வதை கேள். அப்பவாத். அருமை காலித் சார்.
கடவுள் உங்களுக்கு தகுதியானதை விட அதிகமாக கொடுத்தார். அவன் உன்னைப் பொருளும் கொண்ட மனிதனாக ஆக்கினான். ரஷிதாவுக்கு மிகவும் பிடிக்கும். ஓ, அவளுக்கு நீண்ட ஆயுள் உண்டு. வணக்கம். வணக்கம் காலித். ஆம் ரஷிதா. இப்பவாத் வெளியேறினார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவன் எங்கே சென்றான்? எனக்கு தெரியாது. நான் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன் என்று கூறியிருந்தார். எங்கே போயிருப்பார்? அவர் எங்கு செல்ல முடியும்? இந்த ஊரில் எங்கள் உறவினர் ஹமீதா மட்டும்தான். வெளிப்படையாக அவர் அங்கு செல்ல மாட்டார். எந்த நிபந்தனையிலும் அவரால் அங்கு செல்ல முடியாது. அவர் மருத்துவமனைக்கு சென்றிருக்க வேண்டும். கடமை முடிந்து எங்கே போவார்? சரி, நான் அவரை அழைக்கிறேன். நீ கவலைப்படாதே. நான் அவனிடம் பேசுகிறேன். அவர் மருத்துவமனைக்குச் சென்றிருக்க வேண்டும். வேறு எங்கு செல்வார்? கிரண், இன்று அந்த பையனை நான் மிகவும் உண்மையாக கண்டேன். அவர் உங்களை உண்மையாக நேசிக்கிறார். அம்மா, இப்படி சொல்கிறாயா? அன்பே, நான் உன் தாய். நான் உன்னை யாருடனும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. வெளிப்படையாக உன்னை உண்மையாக நேசிப்பவன் உங்களுக்காக யாருடனும் சண்டையிட முடியும். உங்களுக்கு வேறு யார் சிறப்பாக இருப்பார்கள்? அம்மா. அன்பே, நீங்களே சொன்னீர்கள், நீங்கள் எனக்கு சிறந்த முடிவை எடுப்பீர்கள் என்று. அம்மா, உனக்கு என்ன ஆயிற்று? பார்க்கவில்லையா அவள் எப்படி கத்தினாள்? அக்கம் பக்கத்தினர் அனைவரும் அதை கேட்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள். நீ என்னை அங்கேயே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாய். அன்பே, நான் சொல்வதை கேள். நான் பவாத் பற்றி மட்டுமே பேசுகிறேன். பவாத்துக்கு அவன் அம்மாவை சம்மதிக்க வைத்தால் என்ன செய்வது? நீங்கள் பள்ளிக்கு தாமதமாக வருகிறீர்கள். அன்பே, இந்த மாதிரியான முடிவுகள் உணர்ச்சிவசப்பட்டு எடுக்கப்படுவதில்லை. அம்மா. நீங்கள் பில்கிஸ் அத்தையிடம் எனது திட்டத்தை முடிக்கச் சொல்லுங்கள். என்னை எங்கு வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். நான் இப்போது ஃபவாத்தை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். மற்றும் தயவு செய்து இந்த தலைப்பில் என்னிடம் எப்போதும் பேசாதே. எனக்கு தெரியும், உன் அம்மாதான் எல்லாவற்றையும் செய்திருக்க வேண்டுமென்று எனக்கு தெரியும். ஆனால் நாம் என்ன செய்ய முடியும்? இப்போது அவளுடைய பழக்கம் பற்றி உங்களுக்கு தெரியும். அது நல்லது. அவளுக்கும் என் பழக்கம் தெரியும். என்னால தனியா வீட்டுக்கு போக முடியாது. அவள் என்னை பலமுறை அழைத்திருக்கிறாள். அவள் என்னை கொச்சைப்படுத்துவாள். குறைந்தபட்சம் நீங்கள் முயற்சி செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன சொல்கிறேன் என்றால், நான் ஏன் இப்படி செய்தேன் தெரியுமா? அக்கம் பக்கத்தில் கிரண் பற்றி அவள் மோசமாக பேசினாள். நான் இதை செய்யாமல் இருந்திருந்தால் அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அம்மா தன் போக்கை மாற்றியிருக்க மாட்டார். அவள் எதையும் கேட்கவில்லை. கடவுளின் பொருட்டு இதையெல்லாம் செய்தால் அவளுக்கு புரியுமா? இது அவளை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரும் என்று நினைக்கிறீர்களா? அப்பா, நீ என்னை பற்றி கவலைப்படாதே. நான் இங்கே எங்கேயாவது தூங்குவேன். எங்கே? இந்த மருத்துவமனையில்? ஆம், மருத்துவர்களுக்கு இடம் இருக்கிறது. கடவுளின் பொருட்டு எனக்கு அங்கு இடம் கிடைக்கவில்லை என்றால் நோயாளியின் படுக்கையில் தூங்குவேன். ஆனாலும் இது அர்த்தமற்றது. நான் வீட்டுக்கு செல்ல மாட்டேன். அதுவே இறுதியானது. இதில் எந்த அர்த்தமும் இல்லை. என்ன மனிதரே, உங்களுக்கு வீடு இருக்கிறது, நீங்கள் இன்னும் அங்கே செல்கிறீர்கள். சரி, கேள். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது, கேளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.
இந்த வீடு எங்கே இருக்கும்? எனக்கு தெரியாது. ஓ ப்ளீஸ். இல்லை இல்லை, மன்னிக்கவும் சார். வணக்கம், மன்னிக்கவும், நான் சொல்வதை கேளுங்கள் சகோதரன். வித்தியாசமான மனிதர்கள். ஆஹா, இந்த வீடு அழகாக இருக்கிறது. சரவிளக்குகள் உள்ளன. ஆஹா, இது ஒரு பெரிய வீடு போல் தெரிகிறது. ஒரு சரவிளக்கையும் உள்ளது. யாராக இருக்க முடியும்? என்ன கஷ்டம் இது? இன்று கதவு பூட்டப்பட்டிருந்தது. அது ஏன் பூட்டப்படாது? சரி சரி, நீங்கள் புதிய குத்தகைதாரர்களாக இருக்க வேண்டும். நான் ஷகூர். நான் ஒரு மூலையில் ஒரு இனிப்பு கடை வைத்திருக்கிறேன். இதோ இனிப்பு சாப்பிடுங்கள். உங்களுக்கு இந்த சம்பிரதாயம் தேவையில்லை. நான் உங்களுக்கு இனிப்பு கொடுத்திருக்க வேண்டும். இல்லை சார், இது உங்களுக்காக இல்லை. நீ போய் மாடியில் உள்ள அறையில் வை. அது அவளுக்கானது. 11 மணிக்குப் பிறகு அறையை அலங்கரிக்கிறோம். 11 மணிக்கு எங்கள் கடை மூடப்படும். அப்புறம் வருவோம். என்ன அலங்கரிப்பது பற்றி என்ன பேசுகிறீர்கள்? மாடி அறையில் யார் வசிக்கிறார்கள்? இந்த இனிப்புகள் யாருக்காக செய்ய? அது ஐயா, நீங்கள் இருக்கட்டும். நீ போய் அறைக்குள் வை. உங்கள் பணி முடிந்தது. நானும் புறப்படுகிறேன். ஐயா கேளுங்கள், மன்னிக்கவும். என்னை விடுங்கள், என்னை விடுங்கள். நான் சொல்வதை கேள். வணக்கம்.
அது யார்? நான் சொல்வதை மனப்பாடம் செய்யுங்கள் மற்றும் தயாரிக்கத் தொடங்குங்கள். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 5 வேளை ஜெபிக்க வேண்டும். கிரண், அவனை காப்பாற்று. அவருக்கு நீங்கள் தேவை. நீங்கள் என்னை அம்மா என்று அழைத்தீர்களா? ஆம் தில் நவாஸ், நீ எங்கிருந்தாய்? வீட்டிற்கு புதியவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பாடம் புகட்ட நான் சென்றேன். குடும்பத்தினர் அனைவரும் வந்தார்களா? அவர்கள் எத்தனை பேர்? இப்போதைக்கு ஒரு பையன் மட்டும் வந்தான். அவர்களது பெற்றோர் வரவில்லை. நான் உன்னிடம் சொன்னது நினைவிருக்கிறதா? சற்று நிதானமாக இருங்கள். இந்த மக்களால் நாம் பல நன்மைகளை பெற வேண்டும். முதல் நாளே ஓடிவிடும் அளவுக்கு அவர்களை பயமுறுத்தாதீர்கள். அம்மா, உங்கள் உத்தரவுக்காக நான் எதுவும் செய்யவில்லை. இல்லையில் வெகு காலத்திற்கு முன்பே அவர்களை ஓடச் செய்திருப்பேன். அந்த பையன் என் அறையை பிடித்தான். இருப்பினும் வீடு முழுவதும் காலியாக உள்ளது. சரி, எனது நீண்ட பிரார்த்தனையை தொடங்கப் போகிறேன். நேற்று அவர் என்னை தாக்கினார். நீங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால் நீங்கள் எனக்கு உதவலாம். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். நேற்று எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் இங்கே இருக்கிறேன். சூரியன் உதிக்கும் போது நீங்கள் வெளியேறலாம். சரி, இப்போது அமைதியாக இரு. என் மகன் ஏதாவது சாப்பிட்டிருப்பானா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. உங்கள் மகனை பற்றி ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் மிகவும் கவலைப்பட்டிருந்தால் நீங்கள் அவரை உருவாக்கியிருக்கக் கூடாது. வீடற்ற நான் அவரை வீடற்ற ஆக்கினேன். அவர் விருப்பப்படி சென்றார். அந்த தாய் மகளும் சந்தோஷமாக வாழ மாட்டார். அல்லாஹ்வை தவிர வேறு சக்தி இல்லை. அன்று இப்படி யாரையும் திட்டக்கூடாது. நீங்கள் எப்படிப்பட்ட தந்தை? எங்களுக்கு ஒரு வீடு உள்ளது, ஆனால் மகன் மருத்துவமனையில் வசிக்கிறான். நீங்களும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. அவர் ஒரு நோயாளி அல்ல என்று கடவுள் தடுக்கிறார். மருத்துவமனையில் மருத்துவராக உள்ளார். அங்கு மின்சாரம் செல்வதில்லை. ஜெனரேட்டர்கள் வேலை செய்கின்றன. ஏசி இயக்கப்பட்டிருக்கும். அங்கே தூங்கிக் கொண்டிருப்பார். நீங்களும் தூங்க வேண்டும். கடவுள் உங்களுடன் இருக்கட்டும். கடவுள் என்னுடன் இருப்பது நல்லது.
அவர் என் படுக்கையில் தூங்கினார். ஆனா என்ன ஒரு நஷ்டமானவன் தான். இப்போது என்னால் பயமுறுத்தவும் முடியாது. அப்படியா? என் படுக்கையில் இருந்து எழுந்திரு. சரி, நீ இங்கே தூங்கு. ஆனால் நான் என் படுக்கையிலும் தூங்குவேன். காலித், நீ ஃபவாத்திடம் பேசினாயா? நான் செய்வேன். அலுவலகத்தில் இருந்து அவரை அழைக்கவும். நான் ஏன் ஃபவாத்துக்கு சாப்பாடு செய்யக்கூடாது என்று யோசித்தேன். அவருக்கு பிடிக்கும் என்று. நீங்கள் அவரை மருத்துவமனையில் கொடுங்கள். சரி, சாயங்காலம் அங்கே போய் கொடுக்கிறேன். அல்லது நான் இதைச் செய்வேன். அங்குள்ள உணவை நானே எடுத்துச் செல்வேன். இல்லை, நீங்கள் செல்ல வேண்டியதில்லை. கொடுக்கிறேன் என்று சொல்கிறேன். அவன் அம்மாவை மறந்துவிட்டான். காரணம், அந்த பெண் நிரந்தரமாக மருத்துவமனைக்கு சென்று விட்டார். நல்ல, அவர் சுயநினைவுக்கு வருவார். காலையில் ஏன் உங்கள் மனநிலையை மோசமாக்குகிறீர்கள்? நான் அலுவலகம் செல்கிறேன். புன்னகையுடன் என்னை அனுப்புங்கள். நீங்கள் புனித யாத்திரை செல்லவில்லை. புன்னகையுடன் உன்னை அனுப்புகிறேன் என்று. ஃபவாத் மருத்துவமனையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. நான் அலுவலகம் செல்கிறேன். நான் அங்கு சிறிது நேரம் நிம்மதியாக கழிக்க முடியும். இந்த பெண் ஒவ்வொரு முடிவுக்கும் முடிவு. ஃபவாத் என் மீது சென்றிருந்தார். அப்போது அவர் இந்த தவறை செய்திருக்க மாட்டார். தந்தை மற்றும் மகன் இருவரும் ஒரே மாதிரியானவர்கள். கிரண். இன்னும் கோபம். கிரண், ஆமாம் ஆமாம் சார், நான் தான். வருகிறது. 10 நிமிடம்.
छुपी छुपी आवाज है, ना खुल सके वो राज है। हाँ, ये जिंदगी। நிச்சயமாக ஏதோ இங்கே இருக்கிறது. சரி, நான் திரும்பி வந்து பார்க்கிறேன். நீங்கள் வீட்டிற்கு வெளியே சென்றார். பிறகு நீங்கள் திரும்பி வரலாம். ஐயா, ஆன், தொடங்குங்கள். இன்று நீங்கள் என்னை அவமானப்படுத்துவீர்கள். இன்று நான் மிகவும் அவமானப்படுவேன். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இப்போது டாக்ஸி செல்ல வேண்டும். நாங்கள் தனியாக வாழ்வதில்லை சார். சரி, போ. இரவில் சந்திப்போம். விரிவாக. ஐயா, कैसे कहूँ आजाद हूँ। நான் உள்ளே வரலாமா அம்மா? வாருங்கள் தில் நவாஸ். சொல்லுங்க, என்ன செய்தி? அம்மா, நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் மற்ற அம்மாவிடம் சொல்லிவிட்டேன். நீங்கள் சோர்வடைந்த மலைகளை தோண்டவில்லை. நான் இரவு முழுவதும் மற்ற அம்மாவுடன் இருந்தேன். காலையில் என் அறைக்கு சென்றபோது அந்த மனிதர் தூங்கிக் கொண்டிருந்தார். என் படுக்கையில் புதிய குத்தகைதாரர்கள் வந்தது. ஒரு பையன். அவரது குடும்பத்தினர் இன்னும் வரவில்லை. பிறகு நீங்கள் அவரை உருவாக்கினீர்கள். படுக்கையில் இருந்து விழுவா? இல்லை. பூனையும் எலியும் விளையாடுவதில் ஒருவருக்கு இருக்கும் இன்பம், அது அவர்களை பயமுறுத்துவதில் இல்லை. ஒரு மனிதன் பயப்படுவதை நான் மிகவும் விரும்புகிறேன். மற்றும் எப்படியும் உங்கள் உலகில் உள்ள மனிதனுக்கு பெரிய ஈகோக்கள் உள்ளன. நான் அந்த ஈகோக்களை உடைக்க விரும்புகிறேன். கவனமாக இரு. நீங்கள் யாரையாவது பிடிவாதமாக எதிர்கொண்டார், பின்னர் அவர் உங்களை கொச்சைப்படுத்துவார். எப்படியும் கடவுள் ஒரு காரணத்திற்காக மனிதர்களை அனைத்து உயிரினங்களுக்கும் தலைவராக்கியுள்ளார். சரி, சொல்லு. என் மூத்த சகோதரி எங்கே? அவள் இப்போதுதான் எழுந்தாள். ஒரு பெண் அவளை சந்திக்க வந்திருக்கலாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுடன் அமைதி நிலவட்டும். எங்கேயும் செல்கிறீர்களா அப்ஷா? அது கிரண் இறங்கப் போகிறான். நான் அவரை தேர்ந்தெடுக்கப் போகிறேன். எப்படியும் எனக்கு 10 நிமிடங்கள் உள்ளன. வாருங்கள், உட்காருங்கள். அப்ஷாவை தெரியுமா? இன்றைய கிரண்டுக்காக அப்படி ஒரு நல்ல ப்ரோபோசல் கொண்டு வந்துள்ளேன். படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். அப்படியா? அவர்கள் யார்? அவர்கள் எங்கே வசிக்கிறார்கள்? பையன் என்ன செய்கிறான்? நான் உங்களுக்கு சொல்கிறேன். உன்னிடம் சொல்ல என்ன அவசரம்? பொறுமையாக இருங்கள், பாருங்கள். பையன் அழகாக இருக்கிறான். அவர் என்ன செய்கிறார்? அவர் ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு தற்காப்புக்காக ஒரு வீடு உள்ளது மற்றும் தோல் வணிகம் வேண்டும். அவர்களுக்கு தேவை ஒரு அழகான மற்றும் நன்கு படித்த பெண். நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர்களிடம் நம் கிரண் படத்தை காட்டினேன். அவர்கள் அவளை ஒரே நேரத்தில் விரும்பினர். அவளை போன்ற ஒரு பெண்ணை அவர்கள் விரும்புகிறார்கள் என்று கூறினார். இந்த முன்மொழிவை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். பையன் பக்கம். உண்மையில் அப்படியானால் என் தரப்பிலிருந்தும் செய்ததாக எண்ணுங்கள். ஆனாலும் நான் கிரணிடம் பேச வேண்டும். அவள் விருப்பத்தை பற்றி அறிய என்பது மிக முக்கியமான பில்கிஸ். நீ ஒன்று செய். இந்த படத்தை என்னுடன் விடுங்கள். இன்று இரவிலே அவளின் மனநிலையை பார்ப்பேன். அவளிடம் பேசவும் பிறகு சொல்கிறேன். சரி, உன் விருப்பம். பையனின் குடும்பத்தினர் எப்போது கேட்டாலும் வருவார்கள். ஆனால் அப்ஷா, என்று நான் கூறுவேன், அத்தகைய ஒரு நல்ல முன்மொழிவு. அதை விடாதே. கிரண் என் சொந்த மகள்களைப் போல எனக்கு மிகவும் பிடித்தவர். அன்று முதல் ரஷிதா எங்கள் மகளைப் பற்றி விசித்திரமான விஷயங்களை கூறினார். அன்று முதல் நினைத்தேன், கிரணை நல்ல குடும்பத்தில் திருமணம் செய்து வைப்பேன் என்று. நீங்கள் மிகவும் அருமையான பில்கிஸ். எல்லாவற்றிலும் நீங்கள் எப்போதும் என்னுடன் இருக்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்புகிறேன். எப்படியும் சரி, வா, எழு. எனக்கு தாமதமாகிறது. அது அவளுடைய வீட்டு நேரமாக இருக்க வேண்டும். உன்னை வழியில் இறக்கி விடுகிறேன். சரி. எப்படி எப்படி எப்படி? ஓடு. போகலாம். ஓடு ஓடு ஓடு. சீக்கிரம். ஆம், ஊசி போட்டேன். தயவு செய்து பிபியை சரிபார்க்கவும். மற்றும் அவனுடைய இந்த மருந்தை எடுத்துவிடு. சரி ஐயா. கடவுளுக்கு நன்றி. அம்ஜத் சார் தனது பணிக்காக சென்றார். நீங்கள் வருவதற்கு முன்பே அவர் சென்றார். நீங்கள் தாமதமாக வந்ததால் அவர் மிகவும் கோபமடைந்தார். ஆம், எனக்கு தெரியும். நான் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டேன். அதனால் தான் நான் தாமதமாக வந்தேன். ஏன்? என்ன நடந்தது? எல்லாம் சரியாக இருக்கிறது. ஆம், அது அப்பா வீடு வாங்கினார். நான் அங்கு வசிக்கிறேன். சொல்லப்போனால் நான் நாளை மாறினேன். அதனால் தான். ஐயா, நீங்கள் ட்ரீட் கொடுக்கவில்லை. இல்லை. இப்போதைக்கு நான் தனியாக மாறினேன். குடும்பம் மாறவில்லை. அவர்கள் எப்போது மாறுவார்கள்? நான் ஒரு ஹவுஸ்வார்மிங் வைத்திருப்பேன். ஆனால் என்ன சார்? ரூபி, நீங்கள் செய்யுங்கள். பேய்கள், ஆவிகள், இந்த விஷயங்களை நம்புகிறீர்களா? இப்படி சொல்லாதீங்க சார். ஏன்? உங்கள் வீட்டில் பேய்கள் இருக்கிறதா? ஒருவேளை நான் மாயத்தோற்றத்தில் இருக்கிறேன். ஆனாலும் நேற்று இரவு முதல் மிகவும் வித்தியாசமான, என்னுடன் விவரிக்க முடியாத விஷயங்கள் நடக்கின்றன என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன நடக்கிறது? இப்படியெல்லாம் செய்யாதே சார். எனக்கு பேய் என்றால் பயம். என்னை பயமுறுத்துகிறாயா? டாக்டர் ஃபவாத், அவசர சிகிச்சை பிரிவில் தொடர்பு கொள்ளவும். டாக்டர் ஃபவாத், நீங்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அழைக்கிறீர்கள். சரி, அப்புறம் நான் பிறகு பேசுகிறேன். கிரண், ஆண்டி, உன் அத்தை இன்று வந்தாள். பில்கிஸ் ஆண்டி. ஏன்? ஃபவாத்தின் தாய் மீண்டும் ஏதாவது சொன்னார்? இல்லை ஆண்டி, அந்த விஷயம் அப்போதே முடிந்தது. நீ மறுத்தாய். அவள் மகன், அதனால் அந்த தலைப்பு முடிந்தது. அவள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாள். என்ன நடந்தது? நீங்களே சொன்னீர்கள். பில்கிஸ் அத்தையிடம் சொல்ல. பரவாயில்லை அம்மா. ஆனாலும் அது என்ன? நேற்று இரவு ஒரு முதியவர் என்னை சந்தித்தார். அவர் என்னுடன் விசித்திரமான விஷயங்களை பற்றி பேசினார். அவர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்? ஒன்றுமில்லை அம்மா. தொழுகையை தொடங்கச் சொன்னார். தயார் செய்யத் தொடங்குங்கள். சோதனை அருகில் வருகிறது. அவர் விசித்திரமான விஷயங்களை பற்றி பேசினார். இது கவலைப்பட ஒன்றுமில்லை. சரி, அவர் பக்தி கொண்டவராக இருக்க வேண்டும். நல்ல செயல்களை செய்யச் சொல்லிக் கொண்டிருந்தவர்.
இல்லை என்றால் தெரியும். இப்போதெல்லாம் பணம் கேட்பதற்காக எவரும் தன்னை பிச்சைக்காரனாக மாற்றிக் கொள்கிறார்கள். மட்டுமே ஒருவரை நல்ல செயல்களை செய்யச் சொல்வது நல்லது. இது ஒரு நல்ல செயல். ஆமாம் அம்மா. வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? இல்லை. பில்கிஸ் அத்தை யாருடைய திட்டத்தை கொண்டு வந்தார்? அவள் ஒரு நல்ல பையனின் முன்மொழிவை கொண்டு வந்தாள். அவள் ஒரு படத்தையும் கொண்டு வந்தாள். அதை பார்த்ததும் எனக்கு அவரை பிடித்திருந்தது. ஆனால் ஒன்று சொன்னேன் என்று சொன்னேன். என் மகளிடம் கேட்பேன். கடைசி முடிவு என் மகள்தான். நான் சொல்வது சரிதானா? சரி, நான் சொல்வது சரியா? இப்போதைக்கு அந்த பையனை நீ ஒன்றும் செய்யாதே. என் மற்ற வேலைகளை நீ செய். கதேஜாவின் மகள் பற்றி என்ன? என்னிடம் சொல். 4 நாட்களுக்கு முன்பு தாயத்து எடுத்தார். குத்தகைதாரர்கள் இன்னும் அவரை தொந்தரவு செய்கிறார்கள். மற்றும் மிக முக்கியமான வேலை, அல்மாஸின் மாமியார். அதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? அல்மாஸின் வீட்டிற்குள் நுழைவது மிகவும் கடினம் அம்மா. அவருடைய மாமியார் பல பாராயணங்கள் செய்கிறார். அனைத்து நுழைவு வழிகளும் எங்களுக்கு மூடப்பட்டுள்ளன. இதுதான் காரணம். ஜஹான் ஆரா கேட்கிறார். மூத்த சபை உரை, நீங்கள் ஏன் மிகவும் கடினமான பாராயணங்களை செய்கிறீர்கள்? நீங்கள் நோய்வாய்ப்படுவீர்கள். நீங்கள் இறந்து விடுவீர்கள். மரணத்தை எதிர்கொள்ளுங்கள். ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய எல்லா வேலைகளையும் உன்னால் செய்ய முடியாது. உங்களுக்கு வரம்புகள் உள்ளன. இப்போது என் வேலைக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆவி தேவை என்று நினைக்கிறேன். அந்த பையனை பற்றி நீ கவலைப்படாதே அம்மா. இந்த பணிக்காக என்னை போன்ற சில ஆவிகளை விட்டுச் சென்றிருக்கிறேன். உங்களுக்காக மீதமுள்ள வேலைகளை என்னால் செய்ய முடியும். 12க்குள் திரும்பி வாருங்கள். இன்று எனது பாராயணத்தின் கடைசி நாள். உங்களுக்கு தெரியும், பாராயணத்தின் கடைசி நாளில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
கிரண், இங்கே பாருங்கள். அவர் யார்? நசீர். அவருக்கு சொந்தமானது தோல் தொழிற்சாலை. சரி. எனவே அவர்தான் பில்கிஸ் அத்தை கொண்டு வந்தார். அவனை சரியாகப் பார். அம்மாவை என்ன பார்க்க வேண்டும்? நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். நீங்கள் விரும்பும் யாருடனும் நான் நன்றாக இருக்கிறேன். அது யாருடைய அழைப்பு? பவாத். குறைந்தபட்சம் அழைப்பை எடுக்கவும். இப்படி பேசாமல் இருந்தால் நன்றாக இருக்காது. எங்கள் இருவருக்கும் தெரியும் அவர் இங்கே தவறு இல்லை. எனவே அவரை புறக்கணிப்பது நல்லதல்ல. ஆனால் அம்மா, பார், நீங்கள் அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. நீங்கள் முடிவு செய்துள்ளீர்கள். சரி, அது இறுதியானது. ஆனால் அவரிடம் பேசுங்கள். அவரை அப்படி புறக்கணிக்க கூடாது. எல்லாவற்றையும் விடுங்கள். அவனும் நம் அண்டை வீட்டான். மேலும் அண்டை வீட்டாருடன் தொடர்பை துண்டிப்பது சரியல்ல. இது போன்ற. இப்போதே வா. தவளை பேசி அழைப்பினை எடு. வணக்கம். வணக்கம். நீங்கள் அழைப்பை எடுத்ததற்கு கடவுளுக்கு நன்றி. ஏன் என்னை அழைக்கிறாய்? இதை மட்டும் தான் சொல்ல வேண்டும். நான் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டேன். என்ன சொல்கிறாய்? தோல்வியை ஏற்றுக்கொண்டால் என்ன செய்வது? இறுதி வரை போராடிக் கொண்டே இருப்பேன். எனவே நீங்கள் இப்போது எங்கே வசிக்கிறீர்கள்? இருக்கலாம். பேய் வீடு. அப்பா நியாயமான விலையில் வாங்கினார். சந்தை விலையை விட குறைவு. அதனால் அவர் அதை வாங்கினார். நான் அங்கு வசிக்கிறேன். ஆனால் நான் தனியாக இல்லை. உங்கள் நினைவுகள் மற்றும் சில விசித்திரமான பேய்கள், நண்பர்கள். நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறியிருக்க கூடாது ஃபவாத். உங்கள் வெற்றி உங்கள் பெற்றோரின் மகிழ்ச்சியில் மறைந்துள்ளது. இல்லை. நாங்கள் ஒன்றாக இருப்பதை அம்மா ஏற்றுக்கொள்ளாததால் நான் வெளியேறவில்லை. அம்மா என்பதால் விட்டுவிட்டேன். உங்களுக்கு அநீதி இழைத்தார். அவள் பாத்திரம் உன்னை படுகொலை செய்தது. இல்லை கிரண், இதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. என்னால் அதெல்லாம் சகிக்கவே முடியாது. எதுவாக இருந்தாலும் ஃபவாத், என் அம்மா எனக்கான விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார். தயவு செய்து என்னை அழைக்க வேண்டாம். அல்லது செய்தி அல்லது வேறு ஏதாவது. தயவு செய்து ஃபவாத். எல்லாம் முடிந்தது. அது முடிந்துவிட்டது. கிரண், வணக்கம். வணக்கம். மிக தெளிவாக ஒன்றைச் சொல்கிறேன். நான் இப்போது இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறேன். மேலும் நான் இங்கு எங்கும் செல்ல மாட்டேன். ஏனென்றால் இது என் வீடு. சரி, இது என் வீடு.